ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு டக்கர் சமையல். தீபாவளி பொங்கலை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விசேஷம் கார்த்திகை தீபம் தாங்க. ஏன்னா வீடு மொத்தமும் தீபம் ஏற்றி வீடே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த வீடியோல கார்த்திகை தீபத்துக்காக எனக்கு தெரிஞ்ச நான் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்பு, போன வருஷம் யூஸ் பண்ண பழைய விளக்கு இது. தீபம் முடிஞ்சதுமே நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஆனாலும் இந்த எண்ணெய் பசையும் ஓரங்களில் இந்த கருப்பு கலரும் போகவே இல்லை. அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கையளவு கல்லுப்பு, 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் சோப் பவுடர் போட்டு கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இந்த பழைய விளக்குகளை ஒன்றொன்னா எடுத்து போட்டுருங்க. சூடு போனதுமே எல்லா விளக்குகளையும் எடுத்து நல்ல தண்ணியில் போட்டுருங்க. விம் லிக்விட் யூஸ் பண்ணி லைட்டாக தேய்ச்சி கழுவுனாலே ஓரங்களில் இருக்க அந்த கருப்பும் எண்ணெய் பசையும் போய் புது விளக்கு மாதிரி சுத்தமாயிடும். பழைய விளக்குகள் நம்மக்கிட்ட நிறைய இருந்தாலும் ஒவ்வொரு வருஷம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு கொஞ்சமாவது புது விளக்குகள் வாங்கணும். ரெண்டாவது டிப்பு, புது விளக்கு வாங்கினதுமே குறைஞ்சது 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரமாவது தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாளே புது விளக்கு வாங்கி நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்து காய வச்சு வச்சுருங்க. அப்போ தான் கார்த்திகை தீபத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 5 மணி நேரம் விளக்கு நல்லா தண்ணியில் ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். உடனே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இல்லை ரொம்ப நேரம் டைம் இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க, அதுவே காஞ்சிரும். வருஷத்துக்கு ஒரு டைம் தான் தீபம் ஏற்றுறோம். முடிஞ்ச அளவுக்கு மண் விளக்குகளை யூஸ் பண்ணுங்கள். மண்ணை நம்பி தொழில் பண்ணுறவங்களுக்கும் நாம் பண்ணுற சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். மூணாவது டிப்பு, லாஸ்ட் டைம் சாமி கிட்ட தீபம் ஏற்றினா பித்தளை விளக்க புது விளக்கு மாதிரி மாற்ற போகிறோம். நான் ரொம்ப ரிஸ்க்கெலாம் எடுக்க மாட்டேங்க. பித்தாம்பரி பவுடர் வாங்கி லைட்டாக தேய்ச்சி கழுவுனாலே போதும், விளக்கு புது விளக்கு மாதிரி சூப்பராக ஆகிடும். பாருங்கள், பித்தாம்பரி பவுடர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா விளக்கு புது விளக்கு மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண விளக்குக்கும் இந்த விளக்குக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கே தெரியும். பாருங்கள், 2 விளக்குமே நல்லா புது விளக்கு மாதிரி மாறிடுச்சு. கார்த்திகை தீப அகல் விளக்கில் பொட்டு வைக்கிறதுக்காக மஞ்சள் தனியாக குங்குமம் தனியாக தனித்தனி பவுலில் கொட்டி வச்சுக்கோங்க. மஞ்சள் மட்டும் தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. 4வது டிப்பு, இந்த மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணி பொட்டு வச்சிங்கன்னா கைகளும் சுத்தமாக இருக்கும். எல்லா விளக்குலையும் சீக்கிரமாக பொட்டு வச்சு முடிச்சிடலாம். கார்த்திகை தீபத்துக்கு குறைஞ்சபட்சம் 27 அகல் விளக்குகளாவது ஏற்றணும். இது 27 நட்சத்திரங்களை குறிக்குது. அதிகபட்சம் 100க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் ஏற்றிக்கலாம். பாருங்கள், எல்லா விளக்குகளையும் பொட்டு வச்சு முடிச்சாச்சு. பாருங்கள், ஊற வச்சு விம் போட்டு கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா அதிகபட்சம் எல்லா விளக்குகள்லையுமே ஓரங்களில் இருக்க கருப்பும் எண்ணெய் பசையும் போயிடுச்சு. பார்க்குறக்கே புது விளக்கு மாதிரி மாறிடுச்சு. பாருங்களேன், வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கார்த்திகை தீபம் வருது. முடிஞ்ச அளவுக்கு மண் விளக்கில் நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுங்க. அந்த தீப ஒளி வீடு மொத்தம் பரவி சுவாசிக்கும் போது நம்ம உடலுக்கும் ரொம்ப நல்லது. பார்க்கும்போது நம்ம கண்களுக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக, நம்ம மனசும் ஒரு நிலையாகி அமைதியாகும். குறைஞ்சபட்சம் 2 தீபமாவது நெய் தீபம் ஏற்றணும். 5வது டிப்பு, திரி நல்லா பெருசாக குண்டாக இருந்துச்சுன்னா ஒரு திரி போட்டால் போதும். சின்னதாக இருந்துச்சுன்னா 2 திரியும் இந்த மாதிரி திரிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் விளக்கு நின்று நல்லா எரியும். 6வது டிப்பு, விளக்குல பூ வைக்கும் போது பூ நிற்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. இதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு பேனா மூடி எடுத்துகிட்டு அதில் ஒட்ட வச்சுருங்க. டேப்போட இன்னொரு சைடை விளக்குக்கு பின்னாடி எவ்வளோ ஹைட்டில் வேணுமோ இந்த மாதிரி ஒட்ட வச்சுருங்க. இதே மாதிரி இன்னொரு மூடிலையும் டபுள் சைட் டேப் ஒட்டி விளக்குக்கு பின்னாடி ஒட்ட வச்சுட்டு இதில் நீங்கள் பூ வச்சு பாருங்கள், பூ அழகாக நின்றுக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக பூ ஸ்ட்ராங்காக நின்றுக்குச்சுன்னு. இதே மெத்தடை சாமி போட்டோக்கு பின்னாடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 7வது டிப்பு, வீடு மொத்தம் கார்த்திகை தீபம் ஏற்றும் போது விளக்குலேருந்து எண்ணெய் கசிஞ்சு அங்கங்கே எண்ணெய் பசையாக இருக்கும். அதுக்காக விளக்கு கடியில் நெயில் பாலிஷோ இல்லைனா பெயிண்ட்டோ அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அடித்தாலுமே விளக்கோட சூட்டுக்கு அது உருகி கீழே எண்ணெய் கசிய தான் செய்யும். அதுவும் இல்லாமல் அந்த நெயில் பாலிஷோட கலருமே கீழே வந்து பட தான் செய்யும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரி விளக்கு கடியில் வாழை இலையோ செம்பருத்தி இலையோ அப்படி இல்லைன்னா அட்டை பாக்ஸில் வர அட்டையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸில் உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அதையே எடுத்து விளக்கு கடியில் வச்சு எண்ணெய் கசியாமல் விளக்கேற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச நான் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டிப்ஸுமே கொடுத்தாச்சு. கார்த்திகை தீபத்தன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுனதுக்கப்புறமா அந்த காட்சியை பார்க்க முடிஞ்சதுன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் தீபம் ஏற்றிக்கோங்க.
வாசல்ல இருந்து கடவுளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர மாதிரி முதல்ல வாசலில் தான் தீபம் ஏற்றணும். ரெண்டாவது சாமி கிட்ட தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வீடு மொத்தம் தீபம் ஏற்றணும். வாசலில் இருக்க தீபம் அணையாமல் எரியறதுக்கு என்னதான் நீங்கள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாலும் அதிகமாக மழை பெஞ்சு காத்தடிக்கும் போது இயற்கை எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது, விளக்கு அணைய தான் செய்யும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே அதிகமான விளக்குகளை ஏற்றிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.